அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு. இறைவன் நாம் செய்யக்கூடிய எந்த கைங்கரியத்தை மிக விருப்பமாக ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆலயத்திலேயும் ஆலயத்தை சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய பணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பணிகள்ல எதை நாம் செய்தால் இறைவன் மிகவும் அணுக்க தொண்டராக நம்மை ஏற்றுக்கொள்வார் அல்லது இறைவனது திருப்பார்வை நம் மீது படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய அன்பர்களுக்கு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அம்மா நாங்க இந்த வேலை செஞ்சா சுவாமிக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த வேலை செஞ்சா சுவாமிக்கு பிடிக்குமா, சுவாமி கண்ணு முன்னாடியே நாங்க நின்று வேலை செஞ்சா சுவாமி எங்களை பாப்பாரு இல்ல அப்படின்னு. ஒண்ணு நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவர். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் சன்னிதானத்தில் மட்டும்தான் தன்னுடைய பார்வையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது கிடையாதே. உலகம் முழுவதும் கல்லினுள் தேரைக்கும் கருப்பையில் குழந்தைக்கும் கருணை காட்டக்கூடியவர் கடவுள். அப்போ இந்த உலகின் எந்த மூலையிலிருந்து நாம எது செய்தாலும் அது யார் கண்ணில் வேண்டுமானாலும் படாமல் போகலாம். ஆனால் இறைவன் கண்ணில் மட்டும் எந்த செயலும் தப்பவே தப்பாது. அப்போ நாம எதை செய்தால் இறைவன் பிரியமாக ஏற்றுக்கொள்வார், எந்த வேலை அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்களேன். ஒரு கோயில்ல உழவார பணிக்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா நாம போய் அந்த கருவறையே தான் கழுவணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அதுல ஒரு ஆசை. நான் சுவாமி பக்கத்துல இருக்கிற விஷயங்களை நான் செஞ்சு வைக்கணும். கருவறைக்கு பயன்படுத்துற பொருட்களை துவைக்கிறது, கருவறையை சுத்தம் பண்றது, கருவறைக்கு உள்ள இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த மதில்கள் அந்த தூண் அதெல்லாம் துடைக்கிறது, அங்க பயன்படுத்தக்கூடிய விளக்குகளை விளக்குவது, இதெல்லாம் இல்ல அம்பாள் சன்னதிக்கு போகலாம், முருகர் சன்னதிக்கு போகலாம், இந்த மாதிரி சில பேர் நினைப்பாங்க. அதே மாதிரி இறைவனுடைய ஆலயங்கள்ல நடைபெறுகின்ற விழாக்கள்ல சிலரை நம்ம பணிக்காக கூப்பிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி பணிக்கு கூப்பிடும் போது அவங்களும் இந்த கருவறை பக்கத்திலேயே நின்று பணி செய்வோம். அப்பதான் இறைவனுடைய பார்வை நம்ம மேல இருந்துகிட்டே இருக்கும், நாம கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதனால அங்கேயே நிற்போம், முக்கியமான சன்னதியில நின்னுக்குவோம். இந்த மாதிரியே நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இது சரியா அப்படின்னா இறைவன் அவர்களை மட்டும்தான் பார்க்கிறாரா? அவர்கள் செய்யற தொண்டை மட்டும்தான் இறைவன் ஏற்கிறாரா? ஏமா நாங்க செய்யறதெல்லாம் இறைவன் ஏற்க மாட்டாரா அப்படின்னு வாசல்ல நிக்கிற ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரே. அப்ப இறைவன் எதை பிரியமாக பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரதானே செய்யுது. இதுல நீங்க ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு திருவிழா நடக்குது, ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அதில் அனைவரினுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக அவசியம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேனே. இப்ப கோயில்ல ஒரு கும்பாபிஷேகம், அந்த கோயிலுக்குள்ள எல்லாரையும் அனுப்புறதுக்கு ஒரு காவல், வெளியில இருந்து ஒரு காவலர் ஒருத்தர் எல்லாரையும் செக் பண்ணி நீங்க இந்த பக்கம் போங்க, நீங்க இந்த பாஸ் வச்சிருக்கீங்க, இப்படி போக கூடாது, நீங்க அந்த பக்கம் போகணும், நீங்க இந்த இடத்துல போய் நில்லுங்க அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறார். அவர் கருவறைக்கு பக்கமும் போக முடியாது, அவர் அங்க நடக்கிற எந்த விசேஷத்திலையும் கலந்துக்க முடியாது, எதையும் அவர் கண்கொண்டு பார்க்கவும் முடியாது. அவருக்கு இந்த வேலையே சரியா இருக்கும். ஆனால் இறைவன் அவரை பார்ப்பார். என்னுடைய பக்தர்களை இவர் உள்ளே அனுப்புகிறார் என்கின்ற கருணை பார்வை இறைவனிடத்திலே இருந்து அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். முதல்ல நாம பக்கத்திலே இருந்து ஒரு சேவை செய்தால் அந்த சேவை என்பது இறைவன் எப்படி விரும்புகிறாரோ நாம் அப்படி நினைச்சுக்கிறோம். அதே போல இறைவனுக்கு தெரியாது நாம் தள்ளி இருந்து செய்கிற சேவையும் இறைவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இதுதான் உயர்ந்த செயல், அதுதான் உயர்ந்த செயல் அப்படிங்கிறது கிடையாது. அபிஷேகத்துக்கு வேணுங்கிறதான் நான் தயார் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பக்தர் ஒருத்தர் கூட்டத்துல இருக்கிறார், அவரை நம்ம பாதுகாப்பா கூட்டிட்டு போய் ஒரு ஓரமா உட்கார வச்சோம் அப்படின்னா அதுவும் ஒரு செயல் தான். கோயிலை சுத்தி வர்றோம், அங்க குப்பை கிடக்குது, அந்த குப்பையை நாம எடுத்துட்டு போய் அதை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல போடுறோம், அதை குப்பை தொட்டியில நம்ம போட்டுட்டு கோயிலை சுத்தமா வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு செயல்தான். இது போல இறைவனுக்கு விருப்பமான இந்த செயல்கள்ல எதை செய்தாலும் இறைவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். அதனால இதை செஞ்சாதான் இறைவனுக்கு பிடிக்கும், அதை செய்தாதான் இறைவனுக்கு பிடிக்கும், இதுதான் உயர்ந்தது அதுதான் உயர்ந்ததுன்னு நமக்குள்ளே நாம போட்டு குழப்பிக்காம எதை செய்தாலும் இறைவன் அதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத தெளிவா புரிந்து கொண்டோம் அப்படின்னா அதுவே உண்மையான பக்தியாக நமக்கு அமையும்.
இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோடெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.